யார் இந்த வெள்ளதுரை? அவர் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன? தூத்துக்குடி பக்கத்தில், திருநெல்வேலி பக்கத்தில் வல்லநாடுன்னு ஒரு ஊர். தைரியத்துக்கும் வீரத்துக்கும் பெயர் போன ஊர். ஆம்பளைங்கள்லாம் கத்தி தூக்குறதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அங்கே பொம்பளைங்களும் கத்தி தூக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வல்லநாடு சேர்ந்தவர் தான் வெள்ளதுரை. வெள்ளதுரை எனக்கு எப்படி பழக்கம்னா, அயோத்திப வீரமணி என்கவுண்டர். ஓகே ஓகே. கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள். அதில் போடப்பட்ட ரவுடிகள் எண்ணிக்கை பல. அதில் குறிப்பாக அயோத்திப வீரமணி. அந்த என்கவுண்டர் சம்பவம் எனக்கு இன்னும் அப்படியே பசுமறுத்த ஆணி மாதிரி நினைவு இருக்கு. இதோட ஒரு சிறப்பான சம்பவத்தில் வெள்ளதுரை ஈடுபட்டார். வீரப்பன் என்கவுண்டர் 2000. ஒரு இலங்கை தமிழராக நடித்து வீரப்பனை காட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து கண் ஆபரேஷனுக்காக கூட்டி சென்ற அந்த டீம்ல இருந்தவர் இவர். அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய அங்கே சவுத், இவர் ஜேசி சவுத்தாக இருக்கிறதுக்கு முன்னாடி திருச்சி கமிஷனர் தான். அங்கே என்கவுண்டர் செய்யும். அந்த என்கவுண்டருக்குலாம் இவர் பயன்படுத்தப்பட்டார். என்கவுண்டர் என்பது ஏதோ இதற்காக செய்வது அதற்காக செய்வதனால, உண்மையிலே அது இல்லைன்னா இது உடனே மனித உரிமை மீறல், குபேந்திரன் வேற எதுக்கோ போலீஸ்க்காக ஜால்ரா அடிக்கிறான், கொடி பிடிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் ரவுடி ஒரு உயிர் எடுக்கலாம். ஆனால் போலீஸ் அதை செய்தால் பம்பு வழக்கு, மனித உரிமை, கோர்ட்டு கேஸு எல்லாம் போடுவாங்க. ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறார், மக்கள் சேர்ந்து அடிப்பாங்க. தவறு செய்வர்களை தட்டி கேட்கிற போலீஸை வெட்டுறாங்க, குத்துறாங்கன்னா சமுதாயத்தை யார் காப்பது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல 11 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தில் 2012 இப்போ நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. 11 வருஷமா என்கொயரி பண்ணது யார் தப்பு? இதே வெள்ளதுரை மேலே நான் இவ்வளோ வரிந்து கட்டி அவர் ரொம்ப நல்லவர், ஐஎஸ்ஐ சான்றிதழ் கொடுக்க நான் தயாராக இல்லை மிரட்டி பணம் வசூலித்தார் புகார் இருக்கு. இந்த குற்றச்சாட்டுலாம் என்கொயரி பண்ணி நீங்கள் அதில் தண்டனை கொடுங்க. உள்துறை செயலாளர் சொன்னேன். இந்த உள்துறை செயலாளர் தான் இந்த ஆர்டர் போடுறாங்க. நான் கேட்குறேன், ராஜேஷ் தாஸ்னு ஒரு டைரக்ட் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், இப்போ கூட பயங்கர சர்ச்சைக்கு இடையில கோர்ட்டு போலீஸ்னு சுற்றிட்டு இருக்காருல்ல, அவர் மீது ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி புகார் கொடுக்குறாங்க. அதனால ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? இப்போ இவங்களெல்லாம் பண்ணாமல் வெள்ளதுரை மட்டும் அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ எந்த ஐபிஎஸ் சொன்னாலும் போய் அந்த ரவுடி புஷ்ட்டு வாயா, 5 கொலை பண்ணிட்டான், அவனை புஷ்ட்டேன் சார், அவனே வருவான் சார், விடுங்க சார், அவனே சரண்டர் ஆகட்டும், அப்போ புடிச்சுன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு எங்கே போவீங்க? சரி, இப்போ அரசாங்கம் நினைச்சா இதை வாங்க முடியுமா சார்? 2 சஸ்பெண்ட் ஒன்றும் இல்லை ஏங்க, முடியாதுன்னு உலகத்தில் எதுவும் கிடையாது. முடியாதுன்னு எதாவது இருக்கா? இப்போ நான் கேட்குறேங்க, ராஜேஷ் தாஸுக்கு ஒரு நீதி, வெள்ளத்துறைக்கு ஒரு நீதியா? ஒரு எஸ்ஐயை கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண்டிங் என்கொயரி என்று சொல்லி அவருக்கு அது பெண்டிங் இருக்குன்னு சொல்லி பண்றீங்கன்னா, என்னுடைய கேள்வி தான், தமிழ்நாடு காவல்துறைக்கு, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். காவல்துறை வட்டாரங்களில் பெரிதாக மக்களுக்கு தெரியக்கூடிய பெயர்கள் ஒருவர் வெள்ளதுரை. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிம்பாங்க, எய்ம் ஷூட்டர் அப்படின்னு அவருக்கு நிறைய புனைப்பெயர்கள் இருக்குது. திடீர்னு அவர் ஓய்வு பெற இருந்த நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் இந்த வெள்ளதுரை? அவர் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன சார்? தூத்துக்குடி பக்கத்தில், திருநெல்வேலி பக்கத்தில் வல்லநாடுன்னு ஒரு ஊர். ரொம்ப தைரியத்துக்கும் வீரத்துக்கும் பெயர் போன ஊர். ஓகே. ஆம்பளைங்கள்லாம் கத்தி தூக்குறதெல்லாம் பார்த்துருப்போம்ல, அங்கே பொம்பளைங்களும் கத்தி தூக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அந்த ஊர் ஒரு இதுக்காக சொல்கிறேன், அதாவது அங்கே இருக்கிற மக்களுடைய வீரத்துக்காக சொல்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்தால் பெண்களும் சரிசமமாக நின்று சண்டை போடக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை பெற்றவர்கள், மன தைரியம் படைத்தவர்கள். அதுக்காக அந்த வல்லநாடு சொல்லுவாங்க. இந்த வல்லநாடு சேர்ந்தவர் தான் வெள்ளதுரை. வெள்ளைத்துறையில் வெள்ளை, ஓகே, வெள்ளத்துறை. ஏன்னா வெள்ளத்துறை எனக்கு எப்படி பழக்கம்னா, அயோத்திப வீரமணி என்கவுண்டர். ஓகே ஓகே. சென்னையில் எந்த கலவரங்கள் ஒரு 20 ஆண்டுகளாக பெரிய அளவுக்கு வெடிக்காமல் இருப்பதற்கு காரணம் 2001 to 2002 ஒரே ஒரு வருடம் சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்த விஜயகுமார் ஐபிஎஸ். அவரால் தான் நீங்கள் கலைஞர் கருணாநிதி இறப்பாக இருந்தாலும், அதற்கு முன்பு ஜெயலலிதா இறப்பாக இருந்தாலும், எந்த கலவரம் வெடிக்காமல் இருப்பதற்கு காரணம் அந்த கமிஷனர். கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள். அதில் போடப்பட்ட ரவுடிகள் எண்ணிக்கை பலர்.
அதில் குறிப்பாக அயோத்திப வீரமணி. அந்த என்கவுண்டர் சம்பவம் எனக்கு இன்னும் அப்படியே பசுமறுத்த ஆணி மாதிரி நினைவு இருக்குது. அப்போ நான் தினமலரில் வேலை பார்க்குறேன். ஹூண்டாய் நிறுவனத்தினுடைய 1 லட்சமாவது கார் தயாரிப்பு நடந்த பிறகு பாண்டிச்சேரிக்கு கூட்டு போகிறாங்க. ஒரு நாள் சுற்றுலாக்கு ஹூண்டாய் கார் தருவாங்க. ஹூண்டாய் காரை நாங்களே செல்ஃப் டிரைவ் பண்ணி போகலாம். டிரைவிங் தெரிஞ்சவங்க செல்ஃப் டிரைவ் பண்ணி ஹூண்டாய் அந்த பாண்டிச்சேரி போயிட்டு பாண்டிச்சேரி ஒரு ரிசார்ட்டில் தங்கிட்டு திரும்பி வரலாம். எல்லா மீடியாவும் கூப்பிட்டு போனாங்க. ஆல் இண்டியா ஃபுல்லாக வந்தாங்க. சென்னையில் இருக்கிற ஒரு 50 பேர், மீதி ஆல் இண்டியாவில் இருந்தாங்க. டிரைவிங் தெரியாதவர்கள் பஸ்ஸில் வரலாம். பாண்டிச்சேரிக்கு ஒரு இன்பச்சொல்ல 1 லட்சம் கார் அந்த தயாரிப்பு, அதுக்காக ஒரு கொண்டாடுறாங்க ஹூண்டாய் நிறுவனம். அந்த சம்பவம் வந்து அன்று சனிக்கிழமை காலையில் நாங்கள் எல்லாம் பாண்டிச்சேரி போகிறோம். என் கூட வந்தது விபி ரகு, அப்போ வந்து நியூஸ் டுடே இருந்தார். அப்புறம் டெக்கான் கிரானில் போய்ட்டு டிடி நெக்ஸ்ட்டில் இருக்கார் விபி ரகு. ஜெயா டிவி எடிட்டராக இருந்த தில்லை. நாங்கள்லாம் காரில் போயிட்டு ரிட்டர்ன் வரோம். பாண்டிச்சேரி போயிட்டு வரீங்க, திரும்ப ரிட்டர்ன் வரோம். ராஜ்பவன் கிட்ட வரேன். கிண்டி ராஜ்பவன் கிட்ட ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம். கிட்டத்தட்ட அதிகாலை. நாங்கள் மற்றவங்கள 1 மணிக்கு செக் அவுட் பண்ணுறோன்னா கொஞ்சம் ஏழில் வந்துட்டோம். நானும் விபி ரகு ஜேர்னலிஸ்ட் 2 பேர் வரோம். எனக்கு ஒரு ஃபோன் கால் சண்டே, நல்லா ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 இருக்கும் அந்த டைம். இந்த மாதிரி வந்து வீரமணியை சுட்டுட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு போலீஸ் எனக்கு மொபைல் ஃபோனில் மெசேஜ். ஓகே. ஆமாம், அந்த ஸ்பாட்டில் அங்கேயே இறங்குறேன் காரில். ரகு ஒரு வீட்டுக்கு போகிறேன்னார். நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு நான் அங்கே இறங்கி ஆஃபீஸுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு அங்கே கிளம்பி ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக ஸ்லம் கிளைன்ஸ் போர்டு ஆஃபீஸ்க்கு வரேன். அங்கே தான் அவரோட வீடு, அயோத்தி வீரமணி வீடு. அந்த ஸ்பாட்டுக்கு வரேன். நான் வந்து ஆட்டோவில் இறங்கின பிறகு தான் ஜாயின்ட் கமிஷனர் சவுத் திரிபாதி டிஜிபி வந்துருக்கேன், அவர் கார் வருது. அதற்கு பிறகு தான் மயிலாப்பூர் ஏசி மிஸ்டர் முருகேசன் வராரு. யார்? கலைஞர் அரெஸ்ட் முறுக்கு முருகேசன் அவர் வராரு. அவர் என்ன கேட்ட கேள்வி, நாங்களே இப்போ தான் வரோம், நீ என்ன எங்கே நிற்கிறேன்னு கேட்டார். உனக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு? முருகேசன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அங்கே அதுக்குள்ளேயே பாடி வந்து அப்போலோவுக்கு போயிருக்குனாங்க. உடனே அப்போலோவுக்கு போகிறோம். அப்போலோலேருந்து பாடியை செத்துட்டாருன்னு ராயப்பாட்டை கொண்டு வராங்க. இது அயோத்தி வீரமணி கேஸ். இது யார் சுட்டது? அடுத்து பரபரப்பில் அந்த செய்தியெல்லாம் போட்டாச்சு. மறுநாள் காலையில் காலங்காத்தால் 7 மணிக்கு கீழ்ப்பாக்கம் போலீஸ் எஸ்ஐ குவார்ட்டர்ஸில் இருக்கேன் நான். காலை 7 மணிக்கு வெள்ளத்துறை பிடிக்கணும். காலைல ஃபஸ்ட்டு பேட்டி எடுக்கணும், எக்ஸ்க்ளூசிவ். ஆமாம், ஏன்னா அங்கே சுட்ட பிறகு அவர் ஓடி போயிட்டார். அவர் ஒரு ஸ்கூட்டியில் ஒரு பெண் கிட்டேருந்து வாங்கி தப்பிச்சு போகிறார். லுங்கியில் துப்பாக்கி வச்சு போட்டார். ஓகே. என்கவுண்டர். உங்களுக்கு அது வரைக்கும் யார் பண்ணாங்கன்னு தெரியாது? இல்லை, தெரியும். ஆனால் இந்த நபர் தான் அப்படின்னு அந்த வெள்ளத்துறை பற்றி ஒரு வெள்ளத்துறை வந்து எஸ்ஐ மெரினா ஸ்டேஷனில் எஸ்ஐ. அதெல்லாம் நியூஸ்லாம் போட்டாச்சு. யார் இந்த வெள்ளத்துறைன்னு பேட்டி எடுக்கணும்ல, அந்த நபரை எடுக்கணும். இந்த 2002 அப்போ பெரிய எலக்ட்ரானிக் மீடியாவில் பெருசாக இருக்குது. சன் டிவி, ராஜ் டிவி, ஜெயா டிவி, இவ்வளோதான் மெயின் டிவி. ஸோ காலைல 7 மணிக்கு 6:45 போட்டு 7 மணிக்கு அவர் போய் தொந்தரவு பண்ணி வீட்டுக்கு போகிறேன். அவர் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவர் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் 8:10 உள்ளே போகிறேன். 8:10 உள்ளே போனால் ஒரு லிங்க்கு தான், நம்ம போலீஸ் சோர்ஸில் மூலிமா உள்ளே போனால் அவர் குடும்பத்தோடு உட்காந்து பழையது சாப்பிட்டுட்டு இருக்காரு. வீட்டில் தான் பார்க்குறீங்க? ஆமாம், 8:05 பழையது சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் உள்ளே போயிட்டேன். அவர் உட்காந்து உட்காருங்கன்னாரு. டிஃபன் சாப்பிட்டாருன்னாரு. பார்த்தா பழையது. நான் கேட்டேன், என்ன சாப்பிட்றீங்களா? பழையது இருக்குன்னாரு. சாப்பிட்டுட்டு பேட்டிலாம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் விஷயத்தை கேளுங்க, நான் பேட்டின்னு என்கிட்ட போட்டுறக்கூடாது, எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நீங்கள் வீட்டை தேடி இவ்வளோ தூரம் எனக்கு பயங்கர போலீஸ் ஹையர் ஆஃபீஷியல் ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க, நான் வீட்டுக்குள்ளே உங்களை பார்க்கக்கூடாதுன்றார். அந்தளவுக்கு ஒரு தெளிவான. அப்போ என்ன படிச்சிங்கன்னு கேட்டால் அப்போயே ஒரு எம்ஏ எம்ஃபில். ஓ, அப்போ எம்ஏ எம்ஃபில்னா ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவர் படித்த படிப்புக்கு உண்மையிலே ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட வெள்ளைத்துறை அயோத்தி வீரமணி மட்டுமல்ல, திருச்சியில் திரிபாதி அவர்கள் வேறு சில என்கவுண்டருக்கு பயன்படுத்தப்பட்டார். முட்டை ரவி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. மணல்மேடு சங்கர், முட்டை ரவி, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய அங்கே சவுத் இவர் ஜேசி சவுத்தாக இருக்கிறதுக்கு முன்னாடி திருச்சி கமிஷனர் தான், அங்கே என்கவுண்டர் செய்யப்பட்டார். அந்த என்கவுண்டருக்கெலாம் இவர் பயன்படுத்தப்பட்டார். ஸோ எந்த ஒரு பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் போலீஸ் அதிகாரிகள் சொல்கிற இந்த செயல்களை செய்வது என்பது ரொம்ப குறைவான அதிகாரி தான். இந்த என்கவுண்டர் என்பது ஏதோ
இதற்காக செய்வது அதற்காக செய்வதனால உண்மையிலே வந்து அது இல்லைன்னா இது வந்து உடனே மனித உரிமை மீறல், குபேந்திரன் வேறு எதுக்கோ கொடி போலீஸ்க்காக ஜாலரா அடிக்கிறான், கொடி பிடிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ரவுடி வந்து ஒரு உயிர் எடுக்கலாம், சட்டத்துக்கு விரோதமாக உயிர் எடுக்கலாம். ஆனால் போலீஸ் அதை செய்தால் வம்பு வழக்கு, மனித உரிமை, கோர்ட்டு, கேஸு எல்லாம் போடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா குடும்பம்? அது நீதிபதியும் வந்து அதுக்கு தலை சாட்டுவார். எப்படி வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் இப்படிலாம் கேட்பாங்க. பனிஷ்மெண்ட்லாம் கூட வந்திருக்கு. ஆனால் அவர்கள் செய்கிற செயலை போலீஸ் செய்யக்கூடாது. சட்டத்துக்கு விரோதமாக செய்கிற செயலை சட்டத்துக்கு உட்பட்டு போலீஸ் செய்யக்கூடாது. ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு பொய் கேஸ் தான் போடுவாங்க. நாங்கள் பிடிக்க போனோம், எங்களை கத்தியால் தாக்கினார்கள், இதெல்லாம் ஹம்பக் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த ரவுடி சில பேர் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, பேப்பர் படிக்கிற ஒரு சாதாரண மக்கள் இவனெல்லாம் சுட்டு கொள்ளையான ஒரு பாலியல் வன்முறையில் ஒருத்தன் மாட்டிக்கிறான் என்ன சொல்லுவாங்க, அவனெல்லாம் சுட்டு கொண்டாதான் திருந்துவான் அப்படின்வாங்க. ஒன்றும் கிடையாது. ஒரு நம்ம கேகே நகர் இந்த சவுத் மெட்ராஸில் ஒருத்தன் ஒரு பையன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு ஒரு கேர்ளை கொலை பண்ணி குன்றத்தூரில் போய் போட்டு வந்தான். அப்புறம் அவங்க அம்மாவை மர்டர் பண்ணான், அப்பா வெட்டினான், எதிர் வீட்டுக்கார வெட்டினானே, அவருக்கு தப்பிச்சு. அந்த அக்யூஸ்ட்லாம் என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க சாதாரண மக்கள்? கோவம் இருக்கும் அவங்களுக்குள்ள. என்கவுண்டர் போ, சுட்டு தள்ளணும், தூக்கில் போடணும் சொல்லுவாங்க. ஸோ அந்த என்கவுண்டர் என்பது வேண்டுமென்றே யாரையோ வந்து திட்டமிட்டு பழி வாங்குவதற்காக போலீஸ் செய்வதல்ல. இதெல்லாம் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். எந்த கட்டத்திலும் இப்படி தான் பேசும். அதாவது இந்த மாதிரியான செயல்களை செய்வதற்கு போலீஸ் துறையில் வெகு விரல் விட்டு எண்ணக்கூடியதாக இருப்பாங்க. இந்த வம்பு வழக்குகளை இந்த செஞ்சு அப்படி என்கவுண்டர் செஞ்சால் எத்தனை கேஸு, எத்தனை என்கொயரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவாங்க. அப்படிப்பட்டவர்களை கடைசி நாளில், ஓய்வு பெறுகிற நாளில் நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து சஸ்பெண்ட் செய்வது மிக தவறானது என்று ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்போது நீங்கள் இந்த பனிஷ்மெண்ட் 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம். இந்த கேஸ் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ வெள்ளதுரையை வந்து சஸ்பெண்ட் பண்ண கேஸு 11 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தில் சிபிசிஐடி என்கொயரி பெண்டிங் அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இது என்ன கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்ஐ கொலை செய்யப்பட்ட வழக்கு. எப்படி? ஒரு எஸ்ஐ கொலை செய்யப்பட்ட ஆல்வின் சுதன் அவர் பேர். அந்த ஆல்வின் சுதன் வழக்கு எப்படின்னா, இந்த மாவட்டம்னா சிவகங்கை மாவட்டம். ஒரு அங்கே 2 கேங் ரைவலில் 2 பேருக்கு தகராறு நடக்குது. அதாவது 2012 ஆமாம் 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி மருதுபாண்டியர் நினைவு தினம். இந்த நினைவு தினத்தில் வேம்பத்தூர் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பில் இருக்காங்க. அப்போ 2 குரூப்பில் தகராறாகுது. ஒன்று வந்து முளக்குளத்தை சேர்ந்த செல்லப்பாண்டியன் தரப்பிற்கும் புதுக்குளத்தை சேர்ந்த பிரபு தரப்பிற்கும் சண்டை நடக்குது. இது சம்பந்தமாக என்கொயரிக்கு போகிறார் ஆல்வின் சுதன். வந்து என்கொயரி யங் சாப் டைரக்ட் எஸ்ஐ அவர் போகிறாரு. அப்போ இந்த பிரபு கோஷ்டி அவரை வெட்டிடுறாங்க. என்கொயரிக்கு போனதுக்கே என்கொயரி போய் அவர் விசாரிக்கும் போது வெட்டிடுறாங்க. வெட்டின பிறகு அவர் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க, செத்து போயிடுறாரு. இந்த கொலை வழக்கில் பிரபு, மகேஸ்வரன், முத்துக்குமார் அவங்கெல்லாம் வந்து திருப்பூர் நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகிறாங்க. அப்போ வந்து எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களை என்கவுண்டர் செஞ்சிருவாங்கன்னு சொல்லி சரண்டர் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் மத்திய சிலை அடைக்கப்படுறாங்க. இந்த வழக்கில் சில பேர் குண்டர்சனில் கைது போடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கேயோ போகும்போது தான் இந்த தகராறில் பிரபு, பாரதி, சித்திரைவேல் 3 பேரும் தப்பி விட்டு செல்வதாக தகவல் வந்து அப்போ வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணதில் தான் இதில் 2 பேரில் ஒரு ஆள் எங்கேயோ, அதுக்கப்புறம் சம்பவம் 2-3 நாள் கழித்து நடக்குதுன்னு நினைக்கிறேன். சம்பவத்தில் ஷூட் பண்ணுறாங்க, அதில் என்கவுண்டர் பண்ணுறாங்க, 2 பேர் செத்துறாங்க. அந்த வேலையை செய்தவர் வெள்ளதுரை. ஒரு எஸ்ஐயை வெட்டி கொள்கிறார்கள் அப்படின்னும் போது அந்த வழக்கில் கைதாகிறாங்க. வேற ஒரு கேஸுக்காக கொண்டு போகும்போது தான் இந்த தகராறில் போடுறாங்க. இது திட்டமிட்ட என்கவுண்டர் தான். அது ஒன்றும் நான் வந்து போலீஸ்க்கு வந்து வக்காலத்தெலாம் வாங்கலை. ஒரு எஸ்ஐயே கொலை செய்கிற அளவுக்கு ஒரு ரவுடி கோஷ்டி போகுதுன்னா அப்போ இந்த சமுதாயம் நாளை யாருக்கு பயப்படும்? ஒன்றும் வேண்டாம், நீங்கள் டிராஃபிக்கில் போங்க, நீங்கள் தப்பே பண்ண வேண்டாம். ஒருத்தன் ஒரு இந்த வயசு பசங்க சொல்கிறல, அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு இடிக்கிறாங்க, ஃபாஸ்ட் ரைடிங் வேகமாக வந்து உங்களுக்கு இடிக்கிறான், நீங்கள் போய் சட்டையை பிடிச்சி அவன் என்ன பண்ணுவான்? திருப்பி அடிக்க தான் செய்வான், அடிப்பான். ஏன்னா அப்படி வந்தால் கேட்கவே முடியாதுங்க. இன்றைக்கி சிட்டி எல்லா தமிழ்நாடு முழுவதும் டிராஃபிக்கில் நடக்கிற அட்டூழியங்கள், அழிச்சாட்டியங்கள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. நீங்கள் சின்ன விஷயம் கேட்டால் அடிக்கிறான், வண்டி இடிக்கிறான், வண்டி குத்துறான், கண்ணாடி உடைக்கிறான்.
ஹெல்மெட் எடுத்து அடிக்கிறான், புது கார் கொடுத்தா ஸ்கிராட்ச் போட்டு போறான். இந்த அளவுக்கு சமுதாயம் சொன்னதை கேட்க மறுக்கிறது. சரி, போலீஸே வெறும் ஒரு அன்யூனிஃபார்ம்ல வந்து சொன்ன கேட்பானா? கேட்க மாட்டேன். கையில் ஒரு தடி வச்சுன்னு சொன்னா ஒபே பண்ணி தான் ஆகும். ஸோ அந்த கையில் தடி வைத்திருந்தால்தான் சமுதாயம் பயப்படுகிறது. நியாயமாக சொன்னாலோ இல்லை ஒரு மஃப்டியில் இருந்து சொன்னால் கூட போலீஸ் சொன்னால் கேட்க மாட்டான். போலீஸ் அடிக்கிறாங்க திருச்செங்கோடில் 2 நாளைக்கு முன்னாடி சம்பவம் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஹோம்கார்டு போலீஸ் அடிக்கிறாங்க ஒருத்தன், பார்த்தீங்களா டிவியில்? அப்போது அவனை கூப்பிட்டு நீங்கள் என்ன ஒரு பப்ளிக்கில் ஒரு தடுக்கிறாங்க, சண்டையை தடுக்கும்போது போலீஸ் அடிச்சாக்கா என்ன அர்த்தம்? இப்போது எங்கேயாவது ஒரு தவறாக செய்கிறார் போலீஸு, ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறார், மக்கள் சேர்ந்து அடிப்பாங்க. இல்லை ஒரு குடித்து விட்டு ரகளை செய்கிறார், அங்கே அடிப்பாங்க, அங்கே யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, போலீஸ் அடி வாங்கி தான் வரணும். அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தவறு செய்வர்களை தட்டி கேட்கிற போலீஸே வெட்டுறாங்க குத்துறாங்கன்னா, ஒரு நாளைக்கு நீ தொடர்ந்து 4-5 அசால்ட் ஆகுது, சும்மா போலீஸ் கை கட்டியிருந்தாங்கன்னா சமுதாயத்தை யார் காப்பது? மக்களுக்கே போலீஸ் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் 11 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தில் 2012 இப்போ நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 11 வருஷமாக என்கொயரி பண்ணது யார் தப்பு? கவர்மெண்ட் தப்பு தான். சிபிசியில் பெண்டிங், யார் தவறு? அவருக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பனிஷ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிற கடைசி நாள் வந்து மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவான், யாராக இருந்தாலும். அவன் தவறு இருந்தால் தவறுக்கு பண்ணுங்கள். இதே வெள்ளத்துறை மேலே நான் இவ்வளோ வந்து வரிந்து கட்டி அவர் ரொம்ப நல்லவர், ஐஎஸ்ஐ சான்றது கொடுக்குறது நான் தயாராக இல்லை. அவர் மீது சில புகார்கள் இருக்கிறது, சில மிரட்டி பணம் வசூலித்தார் புகார் இருக்குது. வெளிநாடுக்கு செல்வர்களுக்கு வந்து வேலை வாங்கி தரணும்னு சொல்லி வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் வாங்கி தான் மோசடி புகார் திருச்சியில் இருக்குது. பணம் வாங்கிவிட்டு திருப்பி தரவில்லை, அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு வாங்கி தருவதாக சொல்லி புகார் வந்து பணம் வந்து இந்த புகார்லாம் இருக்குது. அப்புறம் இவர் பேரில் என்ன புகார் கொடுக்குறாங்கன்னா, இவர் வந்து என்கவுண்டர் பண்ணிடணும்னு சொல்லி ரவுடி கிட்ட மிரட்டி பணம் வசூலித்தார், இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டில் என்கொயரி பண்ணி நீங்கள் அதில் தண்டனை கொடுங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? என்னென்னா, நீங்கள் ஒரு தவறு செய்கிறாருன்னா உண்மையில் அதில் ரெட் ஹேண்டடாக பிடிச்சி வழக்கு போடுங்க, விசாரணை பண்ணுங்க, அதில் கொடுங்க. ஆனால் நீங்கள் அயோத்தி இப்போ வீரமணி சொன்னேன், பல வழக்குகள் சொன்னேன், இதை விட ஒரு சிறப்பான சம்பவத்தில் வெள்ளத்துறை ஈடுபட்டார், வீரப்பன் என்கவுண்டர் 2004. இதில் விஜயகுமார் அவர் அதோட பங்கு என்ன சார்? இதில் வந்து அயோத்தி வீரமணி கேஸில் முழுக்க அவரை பயன்படுத்தியவர் திரிபாதி. ஏன்னா இவர் திருச்சியில் அவர்கிட்ட வேலை பார்த்தனால இங்கே கூட்டம் வந்தார். அதன் பிறகு இவருடைய கட்ஸு, இவருடைய ஸ்டைல் எல்லாம் பார்த்து ஒரு இலங்கை தமிழராக நடித்து வீரப்பனை காட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து கண் ஆப்ரேஷனுக்காக கூட்டி சென்ற அந்த டீமில் இருந்தவர் இவர். அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்னு சொல்லுவாங்களே, அது உள்ள இருந்த டீம்ல இருந்து ஒரு வெள்ளத்துறை. அப்போ நீங்க ஒரு உயர் அதிகாரிகள், அதாவது இவ்வளோ பெரிய கேஸ், வீரப்பன் கேஸ், அயோத்தி வீரமணி கேஸ், இந்த மாதிரி வழக்குகளில் ஈடுபட்டவர்களை என்கவுண்டர் பண்ணும்போது அந்த அதிகாரி எவ்வளோ மென்டல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். அது ரொம்ப தேவையா சார் மென்டலாக? அதுக்காக கண்டிப்பாங்க. நீங்கள் சாதாரண விஷயம் இல்லைல்ல. எல்லா எஸ்ஐயும் தேர்வு ஆகிறாங்களா? இல்லை. அப்புறம் என்னோட கேள்வி அதுதான். இப்போ நிறைய காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, வெள்ளத்துறை அப்படின்றப்ப அவரை தூக்கி எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறாங்க இல்லையா? அந்த அதுக்கு அப்போ அவர் அந்த அளவுக்கான ஒரு அதிகாரியும் அவங்க எப்படி அந்த அளவு மென்டல் ஸ்டெபிலிட்டி. ரெண்டாவது ஒரு அந்த தைரியத்தை, எந்த வழக்கு வந்தாலும் நான் தாங்கிக் கொள்கிறேன். இப்படி பனிஷ் பண்ணி ரிட்டையர் ஆகிறீங்க, அவர் எத்தனை ரவுடிகள் டீல் பண்ணியிருப்பார். இப்போ கடைசியாக அவர் அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இங்கே போட்டீங்க, எங்கே? காஞ்சிபுரத்துக்கு போட்டீங்க. இங்கே எத்தனை ரவுடி எத்தனை மர்டர்ச்சு சபர்பனில், சென்னைக்கு பக்கத்தில் பல ரவுடிகள் கொலைகள் கொள்ளையில் அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார். அப்போ அவர் உயிருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கும்? இப்படிப்பட்ட நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அப்போ அவர் போலீஸை வந்து அவர் போலீஸ் இல்லைன்னு தான் அர்த்தம். எவ்வளோ ரவுடின்னு நினைக்கலாம், ஏதோ செய்யலாம் நினைக்கலாம். அப்போது இது மொராலிட்டி கட்டு போயிடும். நீங்கள் பனிஷ் பண்ணால் வேறு கேஸில் பனிஷ் பண்ணலாம், ஒன்று. ரெண்டாவது, ஒரு எஸ்ஐயை கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண்டிங் என்கொயரி என்று சொல்லி அவருக்கு வந்து அதில் பெண்டிங் இருக்குன்னு சொல்லி பண்ணுறீங்கன்னா, என்னுடைய கேள்வி தான், தமிழ்நாடு காவல்துறைக்கு, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு, உள்துறை செயலாளருக்கு, தமிழக காவல்துறை உள்துறை செயலாளர், ஏன் நான் சொல்கிறேன் ஸ்பெசிஃபிக்காக, போலீஸுன்னு பொதுவாக சொன்னேன், தமிழ்நாடு அரசாங்கம்னு சொன்னேன், உள்துறை செயலாளர்னு சொன்னேன். இந்த உள்துறை செயலாளர் தான் இந்த ஆர்டர் போடுறாங்க. நான் கேட்குறேன், ராஜேஷ் தாஸ்னு ஒரு டைரக்ட் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், இப்போ கூட பயங்கர சர்ச்சைக்கு இடையில் கோர்ட்டு போலீஸ்ன்னு சுற்றின்னு இருக்கார்ல, அவர் மீது ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி புகார் கொடுக்குறார்.
சரிங்களா? அந்த புகாரில் அவர் அலோ டு ரிட்டையர்மெண்ட்னு கொடுக்குறீங்க. அவரை ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? அவரே ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? அதை விட ஒரு பளிச்சுன்னு கேட்கட்டுமா? ஐஜி முருகன் ஜூன் மாதம் ரிட்டையர் ஆக போகிறார். எனக்கு அவர் நண்பர் தான். எனக்கு விருப்பம்லாம் இல்லாமல் சொல்கிறேன், நியாயத்தை சொல்கிறேன். அவர் மேலே சிபிசிடி என்கொயரி இருக்குது. அதே போல் ஒரு பெண் அதிகாரி புகார் கொடுத்துருக்குறாங்க, அவர் மீது புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த புகாரில் சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்களா? இப்போ இவங்களெல்லாம் பண்ணாமல் வெள்ளத்துறை மட்டும் டார்கெட், அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டைரக்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா நீங்கள் காட்டுற சலுகை என்ன? அந்த புகாரோடைய தன்மை என்ன? புகாரில் அவ்வளோ பெரிய கொடும் குற்றம் இருக்கிறது. ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி புகார் கொடுத்துருக்கிறார், பாலியல் புகார். அவரை அலோ டு ரிட்டையர்மெண்ட் பண்ணுறீங்க. இன்னொரு அதிகாரி பாலியல் புகாரில் சிக்கி சிபிசிஐடி என்கொயரி பெண்டிங் இருக்குது. அந்த அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அடுத்த மாதம்? உள்துறை செயலாளர் கேட்குறேன். எனக்கு ஒன்றும் யார் மேலே இது கிடையாது, விருப்பு கிடையாது, ஜென்ரலாக கேட்குறேன். அப்போது நீங்கள் வழக்குகள் விசாரணை செய்து தகுந்த தண்டனை கொடுப்பதற்கு இத்தனை ஆண்டு காலம் ஏன் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்குறேன். 11 ஆண்டுகள் விசாரணை நடத்த வேண்டிய பொறுப்பு யாருது? அரசாங்கத்தில் இருக்குது. அரசாங்கம். நீங்கள் உடனே என்கொயரி பண்ணி அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, தப்பு கிடையாது. நீங்கள் கடைசி நாள் ஓய்வு பெறுகிற நாளில் அவரோட பேர் ஒரு களங்கம் தெரிவிக்கிற மாதிரி களங்கம் கற்பிக்கிறது மட்டும் இல்லைங்க. அவன் ஒரு அரசு ஊழியன் கடைசி நாளில் ஓய்வு பெறும்போது அந்த குடும்பம் எப்படி ஒரு மகிழ்ச்சி அடையும், வீட்டுக்கு வரவேற்பாங்கல்ல. சரி, இத்தனை நாள் சர்வீஸ் பண்ணீங்க, உங்கள் சர்வீஸ் அங்கீகரித்து பாராட்டி மாலை போட்டு நீங்கள் அனுப்பணும். ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்னா அவருக்கு ஒரு பாராட்டி மாலை போடுவாங்க. இப்போ வெள்ளதொரு நிலைமை என்ன? அது எப்படி ஒரு பெரிய ரவுடி என்கவுண்டர் பண்ணி தமிழ்நாடு மட்டுமல்ல 3 ஸ்டேட்டுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த வீரப்பனை, ஜெயலலிதா அவர்களுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்த ஒரு சம்பவத்தை, அப்படிப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு சந்தனமர கடத்தல்காரன் வீரப்பனை அந்த என்கவுண்டர் பண்ண டீமில் இருக்கிறவனுக்கு நீங்கள் இப்படி தான் கொடுப்பீங்களா? கேள்வி வருமா வராதா? சாமானிய மக்களுக்கு இல்லை சார். அப்போது காவல்துறைக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை, காவல்துறை சமுதாயத்தின் மீது என்ன மரியாதை வைத்திருக்கோம், நாளைக்கு ரவுடிகளுக்கெல்லாம் எப்படி ஒரு பயம் இருக்கும்? நீங்கள் அதான் சொன்னேன், அப்போது அதிகாரிகள் கறிவேப்பிலை மாதிரி இவரை பயன்படுத்தி கொண்டார்கள், கடைசியில் தூக்கி போட்டு விட்டார்கள், இந்த பேச்சு வருமா வராதா? இனிமேல் எந்த ஐபிஎஸ் சொன்னாலும் போய் அந்த ரவுடி புஷ்ட்டு வாயா, அவன் 5 கொலை பண்ணிட்டான், அவனை புஷ்ட்டேன் சார், அவனே வருவான் சார், விடுங்க சார், அவனே சரண்டர் ஆகட்டும், அப்போ புடிச்சிங்கன்னு சொல்லிட்டு போனாலுன்னா உங்களுக்கு எங்கே போவீங்க? லா அண்ட் ஆர்டர் இன்னும் மோசமாக போயிடும். ஆமாம். அப்போது ஒரு சம்பவத்தில் என்ன நடக்கிறது, அந்த சம்பவத்தின் விசாரணை என்ன, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், இதெல்லாம் இந்த 3த்தையும் நீங்கள் நேர்கோட்டில் இணைச்சிங்கன்னா அரசாங்கத்துக்கு என்ன பொறுப்பு? சார், இப்போ எனக்கு ஒரு கேள்வி சார். இப்போ ஒரு அரசாங்கம் ஒன்று சொல்லாமல் என்ன சொன்னாங்களோ அதை செய்யக்கூடிய வேலை தான் காவல்துறையோட வேலையார்கள். டூ ஆர் டை சே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த ஒபே த ஆர்டரை அவர் நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கனால தான் இன்றைக்கி அவருக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ திடீர்னு அவர் ரிட்டையர் ஆக வேண்டிய சமயத்தில் அவருக்கு ஒரு சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றப்ப இத்தனை இதையும் அவர் தனியாளாக ஃபேஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது இல்லை அவருக்கு? இல்லை, நான் சப்போர்ட்லாம் இருந்திருக்கோம், இல்லைன்னு சொல்ல. அதாவது அவர் மீது சில குற்றச்சாட்டுகள் சொன்ன தெரியுமா, அதில் அவர் பெயர் கொஞ்சம் டேமேஜ். அந்த அயோத்தி வீரமணி 2002, 2004 வீரப்பன், அதன் பிறகு பல்வேறு சம்பவங்கள் இருக்கலாம், இந்த ஆல்வின் சொல்லலாம். அதுக்கப்புறம் 2014-16 அவர் பேரில் சில டேமேஜ் இருக்கு. இந்த பணம் கொடுக்கல் வாங்கல், அப்புறம் அங்கே வசூல் பண்ணுறாரு, இங்கே வசூல் பண்ணுறாரு, இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதனால இப்போ அவரை நம்பியிருந்த அதிகாரிகளுக்கு ஒரு சங்கடம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. இவனை நல்ல பையன் நினைச்சோம், நல்ல டீம் வளர்த்தோம், இவன் இந்த பண விவகாரத்தில் பேர் கெடுத்துக்கிட்டான், ஒரு கோபம் இருக்கலாம். நான் அவர் மீது இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளே போகலை, ஆனால் அந்த குற்றச்சாட்டு பெண்டிங் இருந்தால் அதை சஸ்பெண்ட். அதான் நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் சொல்வதை செய்யக்கூடியவர்களுக்கு மொராலிட்டி, இந்த போலீஸில் மொராலிட்டி போகிறத விடுங்க. இப்போது இந்த இத்தனை வேலைகள் செய்து என்கவுண்டர் செய்தது யாருக்காக இந்த கேள்வி வரும்ல. அதுவும் ஒரு எஸ்ஐ அதுவும் அந்த சமுதாயம் இருக்குல்ல, நான் அந்த ஆல்வின் சோதன் பண்ண டீம் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், சொன்னால் அது ஒரு சிக்கல் வரும். ஸோ அப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை நியமித்து அடக்குகிற அளவுக்கு தான் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது. நிறைய உள் அரசியல் கணக்குகள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட விஷயத்தில் துணிச்சலாக செய்கிற ஒரு நபருக்கு நீங்கள் கொடுக்குற பாராட்டும் பத்திரமும் இதுதானா? கடைசி நாள் உண்மையிலே நீங்கள் அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா நீங்கள் 2023 டிசம்பர் பண்ணுங்கள், 6 மாதம் பண்ணுங்கள்,
ஏன்னா அந்த பனிஷ்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் கோர்ட்டுக்கு போயிருப்பார், அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு தீர்வு கண்டிருப்பார். அதில் ஒரு வேலை அப்பீல்லையே அவருக்கு வந்து தப்புன்னு ப்ரூவ் பண்ணால் வீட்டுக்கு போட்டோம், சஸ்பெண்டில். இல்லை அவர் செய்தது சரிதான் அப்படின்னா தீர்ப்பு வந்த பிறகு அவர் நிம்மதியாக அந்த தீர்ப்பில் அவர் சரிதான்னு சொன்னாங்கன்னா பீஸ்ஃபுல் ரிட்டையர்மெண்ட்டில் அவருக்கு இன்னைக்கு நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணால் அவர் அப்பீல் போய் பீஸ்ஃபுல் ரிட்டையர்மெண்ட் வந்திருப்பாரா இல்லையா? சொல்கிறேன், அவர் செய்தது சரின்னா. அப்போது இவர்கள் செய்கிற இந்த வேலைக்கும் காவல்துறை சம்மந்தப்பட்டவர் திணிக்கும். தமிழ்நாடு வந்து இப்போ வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது டிஜிபி சங்கர் ஜிவால் அவர் பீஸ்ஃபுல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் எழுதி அனுப்புறதா தகவல். ஆமாம், அப்படிதான் சொல்கிறாங்க. ஆனால் ஹோம் செக்ரட்டரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் ரெக்கார்ட்ஸ், ரைட். ஆனால் இது சரியா? அவங்க மனசாட்சிக்கு உட்பட்டு தீர்மானிக்கட்டும். நம்ம வந்து கோரிக்கை தான் வைக்க முடியும். இப்படிப்பட்ட செயலை தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்து கொண்டிருந்தால் நாளை நீங்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இல்லை முக்கியமான ஒரு கொடுமையான ஒரு சூழலில் போலீஸ் அதிகாரிகள் தங்களுக்கு என்ன என்று ஒதுங்கி கொண்டால் இந்த சமுதாயம் பாதிக்கப்படும். அந்த சமுதாயம் பாதிக்கப்படும் போது அந்த அரசாங்கத்துக்கு அவப்பெயர். இதுதான் யதார்த்தம். சார், இப்போ அரசாங்கம் நினைச்சா இதை வந்து எதை வாங்க முடியுமா சார்? இந்த சஸ்பெண்ட் இது ஒன்று எங்க முடியாதுன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. முடியாதுன்னு எதாவது இருக்கா? மாற்ற முடியாதுன்னு எதாவது இருக்கா? அரசியல் சாசன சட்டத்தையே திருத்த முடியுது. இது என்ன இருக்கு? ஒரு என்கொயரி போட்டு ரிவோக் பண்ண முடிஞ்சு போச்சு. என்ன இருக்கு? இப்போ நான் கேட்குறேங்க, ராஜேஷ் தாஸுக்கு ஒரு நீதி, வெள்ளத்துறைக்கு ஒரு நீதியா? சொல்லுங்க. அவர் அலர்ட் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுத்தீங்க? அந்த கேஸில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா? ஜெயிலுக்கு போயிட்டாரா? சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறப்ப அதுதான் சொல்றேன், அவருக்கு ஒரு நீதி இவருக்கு ஒரு நீதினு எப்படி வர முடியும்? நீங்கள் ராஜேஷ் தாஸை சஸ்பெண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அமிச்சிங்களா? இல்லையே. அதனால சொல்கிறேன், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முயற்சியை போலீஸ் அதிகாரிகள் உண்மையிலே அவரை பயன்படுத்திய ஓய்வு பெற்ற அதிகாரிகள் யாரு? முன்னாள் டிஜிபி திரிபாதி, முன்னாள் டிஜிபி விஜயகுமார், அவங்களுக்குலாம் அதில் வந்து கொஞ்சமாச்சும் ஒரு மனசு வந்து இறங்கினா இது நல்லது நடக்கும் அவருக்கு. அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்குது. டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர் ஆனாலும் அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. உண்மையிலே அவர்களாம் வந்து களத்தில் இறங்கி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று நான் எனக்கு தனிப்பட்ட விஷயத்தில் விரும்புகிறேன். சார், 2021 என்னோட நினைவு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த காஞ்சிபுரம் இந்த சர்க்கிளில் வந்து ரவுடிஸோட இது அதிகமாக இருக்குது, யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே வரமாட்டாங்க அப்படின்றப்ப இவரை தானே சார் பயன்படுத்துனாங்க. அது உண்மையா அந்த தகவல்? இல்லை, இங்கேயே 2-3 என்கவுண்டர் நடந்தது. ஒரு வந்த பிறகு பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. 2-3 என்கவுண்டர் நடந்தது காஞ்சிபுரம் சபர்மனில், பார்த்துருப்பீங்க நீங்கள். அதனால் அதான் சொல்கிறேனே, அப்போ உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் பயன்படுத்தி கொள்கிறீர்கள் என்றால் அதை வந்து தவறு தான். நீங்கள் வந்து கரியாப்பிள்ளை மாதிரி தூக்கி போட்டிங்கன்னா அது சிக்கலாக போய் முடியும். போலீஸ் துறையில் பெரிய ஒரு அன்சர்டன் ஒரு மாதிரி அயற்சி இருக்குல்ல இந்த காவல்துறையில். இப்போ இது வந்து இப்போ இனிமேல் யாருமே செய்ய மாட்டான், அடிக்க மாட்டான் போலீஸை. அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டானா அது யார் போய் கேஸ் ஃபேஸ் பண்ணுறது? கடைசி நேரத்தில் இப்போ இது ஒவ்வொரு டைமும் பேசுகிறப்ப சொல்கிறாங்களே சார், ஒரு கமிஷனுக்குள்ள ஒரு போலீஸ் அதிகாரி போயிட்டாங்க அப்படின்னா இழுத்தடிச்சிருவாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார். அது எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அமைந்து 4 போலீஸ் கமிஷன் போட்டிருக்காரு. 3 கமிஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு போலீஸ் கமிஷன் கிரீவன்ஸ்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் தான் இந்த மாதிரி என்கவுண்டர், இந்த மாதிரி விவகாரங்களில் நாங்கள் வந்து பாதிக்கப்படும் போது எங்களுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது, நீங்கள் சொல்வதை செய்கிறோம். யார் எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி லெவலில் தான் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே கிடையாது இந்த விஷயத்தில். ஆனால் பதக்கங்கள் வரும்போது டிஜிபி, ஐஜி, எஸ்பி, டிஐஜி எல்லாம் மாட்டிப்பாங்க பதக்கங்களில். எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். என்கவுண்டர் வந்து இவங்கள பண்ணுறது யாரோ பேர் இவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அதிகாரிகள் தான் சொல்கிறேன் நான். நியாயமாக நீங்கள் இவரை வச்சு எத்தனை பேர் நீங்கள் பதக்கம் வாங்கியிருப்பீங்க? உங்கள் பதக்கங்களுக்கு மெச்சத்தகுந்த பதக்கங்கள், அப்படியே காவல் சிறப்பு விருதுகள்லாம் வாங்கியிருப்பீங்களா? உண்மையிலே உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் அதிகாரிகளை சொல்கிறேன், அவங்களாம் இதுக்கு வந்து தீர்வு கண்டு ஒரு நல்ல நிவாரணத்தை வெள்ளத்துறைக்கு கிடைத்தால் அது உண்மையிலே ஒரு வரவேற்க கண்டிஷன். சார், இறுதியாக ஒரு கேள்வி. அவரை பற்றி படிக்கிறப்ப, அவரை பற்றி பேசுகிறப்ப அவர் வந்து ஒரு எய்ம் ஷூட்டர், அவர் மாதிரி ஒரு ஷூட்டிங்கில் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் பத்திரிகையாளர்களாக இருந்தப்போ? இல்லை, எல்லாருக்கும் இந்த ட்ரைனிங்கில் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கும். அந்த ஷூட்டிங் ப்ராக்டிஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதில் வந்து யார் ப்ரைஸ் வாங்குறதுன்னு செலக்டிவாக தான் இருக்கும். இந்த குறி பார்த்து சுடுறதுல
இந்த மார்க் இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க. தேவாரம் நல்லா ட்ரைனிங் பண்ணுவார். விஜயகுமார், ஜாங்கீர், சைலேந்திர பாபு இவங்கெல்லாம் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணுவாங்க. இவங்களாம் கரெக்டாக அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா எஸ்ஐகளுக்கு வந்து அதுக்கப்புறம் டியூட்டிலாம் போனாக்கா அந்த மேலதிகாரிகளுடைய கனிவோடு அந்த கருணையோடு அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஏன்னா 24/7 அந்த டியூட்டிக்கு வந்து டியூட்டி பண்ணுவாங்க. ஷூட்டிங் ப்ராக்டிஸ்லாம் அனுப்ப மாட்டாங்க. அதையே மீறி அவர் அந்த பயிற்சியை வளர்த்து கொண்டிருந்தால் உண்மையிலே அவருக்கெல்லாம் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். நல்லா ஷூட் பண்ணாலும் எனக்கு தெரியும். அதெல்லாம் அப்புறங்க இது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவரை பாராட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்? மெடல்லாம் அவருக்கு இத்தனை மெடல் குத்தி இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு இந்த ஒரே ஒரு அசிங்கம் போதும். கடைசி வரைக்கும் இந்த அசிங்கம் போதுமே. இவ்வளோ மெடல் அவர் வீட்டில் மாட்டி வச்சுட்டு கடைசி நாள் சஸ்பெண்டுன்னு ஃப்ரேம் போட்டால் மாட்ட போகிறாரு. அதனால் இது ஒரு வருத்தமான விஷயம். இதற்கு தீர்வு தமிழக அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. அது உரிய முறையில் அதிகாரிகள் முயற்சி செய்து அவருக்கு ஒரு நிவாரணம் வழங்கினா சரியாக இருக்கும். நன்றி சார். நன்றி.